அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் ஏஎல்பி 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 தான். எங்கே பார்த்தாலும் ஏஎல்பி. கூகுளில் தட்டினா ஏஎல்பி, யூடியூப் ஓப்பன் பண்ணால் ஏஎல்பி. இது என்னதுங்க ஏஎல்பி? காலங்காலமாக பல நூறு வருஷங்களாக வந்து பாரம்பரிய முறையில் வந்து ஜோதிடம் பார்த்துட்ருக்கோம். இப்போ புதுசாக வந்து ஏஎல்பின்னு வந்துட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் வந்து ஏஎல்பி ஜோதிடர். யாரை பார்த்தாலும் நான் ஏஎல்பி படிச்சிட்டோம், நான் ஏஎல்பி ஜோதிடன்றாங்களே. ஜோதிடம் வந்து அவ்வளோ எளிமையாக கற்றுக்கக்கூடிய கலையா? ஆமாங்க, உண்மைதான். ஏன்னா நானும் ஒரு ஏஎல்பி ஜோதிடர். ஏஎல்பி ஜோதிட வகுப்பில் சேர்த்த கூட எனக்கு ஜோதிடம்னா என்னன்னே தெரியாது. இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஜாதகங்கள் பார்த்துருக்கேன். குறிப்பிட்ட அளவு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, வீடுகள், இதுக்கெல்லாம் வாஸ்து பார்த்துருக்கேன். திருமண பொருத்தம் நான் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 பொருத்தங்கள் பார்த்து திருமணம் நடந்திருக்கு. பிரியறதுக்கு உண்டான கணவன் மனைவிக்கு உண்டான வாழ்க்கையை வந்து நம்ம சொல்லி புரிதல் ஏற்பட்டு இன்றைக்கி வாழ்க்கையை வந்து ஒன்றா இருந்து குழந்தை குட்டியோட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இன்னும் நன்றி கடனாக எனக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ பாரம்பரியம்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஜோதிடர்கிட்ட வந்து ஒருத்தருங்க வந்து எதுக்கு போவான்னாக்கா, சார் ஐயா மழை வருமா, விவசாயம் நல்லா இருக்குமா, நான் அறுவடை பண்ணலாமா, இல்லையா என் மாடு காணாமல் போச்சுங்க, பார்த்து சொல்லுங்கள் எங்கே இருக்குது மாடு, இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் ஜோதிடர்கிட்ட போனாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து படிப்புன்றது வந்து மிகப்பெரிய படிப்புலாம் கிடையாது. ஒரு 80s 90ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இருக்கும், ஒரு இன்ஜினியரிங் இருக்கும், ஒரு மெடிக்கல் இருக்கும், இவ்வளோ தாங்க, ஒரு எலக்ட்ரிக்கல். நான் படிக்கிற காலத்துலலாம் வந்து இவ்வளோ தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ படிப்பு முறை, எதை படிக்கிறது, இப்படிலாம் ஒரு படிப்பு இருக்கான்ற மாதிரி கேள்விகள்லாம் வந்துருச்சு. சரி, இப்போ பாரம்பரியத்துக்கு இதுக்கும் வந்து என்ன வித்தியாசம்? பாரம்பரியம்ன்றது என்னங்க? ஜென்ம லக்னத்தை வச்சு நம்ம கணித முறைகள் போட்டு பலன் சொல்கிறது தான் பாரம்பரிய ஜோதிடம். பல நூறு விதிகள் இருக்குது, பல கடினமான கணக்கு முறைகள் இருக்குது. கணக்கு முறைகளில் சின்ன தப்பு நடந்தால் கூட என்டையர் பலனே மாறி போயிடும். அப்போ ஏஎல்பி வந்து இதில் வந்து எப்படி மாறுபடுது அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே தான் வந்து நம்மளோட குருநாதர் வாக்கு யோகி நவக்குல் சித்தர் பல வருட ஆராய்ச்சிகளுக்கு பின், பல லட்சக்கணக்கான ஜாதகங்களை ஆய்வு செஞ்ச பின் வளரும் லக்னம் அப்படின்றத வந்து அவர் கண்டுபிடிச்சி உருவாக்குனார். அதாவது என்னன்னாக்கா, இது பாரம்பரியத்தை வந்து நம்ம வந்து பழிக்கலை. ஐயா வந்து அதை வந்து எதுவுமே பண்ணல. பாரம்பரியத்தோட ஒரு அடுத்த அப்டேட், அடுத்த லெவல் தான் அட்சய லக்னம். நம்ம பிறக்கும்போது எப்படி இருந்தோம் அந்த மாதிரி இப்போ இருக்கோமா? இல்லை இல்லையா? ஆள் வளர்ந்தாச்சு, அறிவு வளர்ந்தாச்சு, நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மாறிடுச்சு, நம்ம நண்பர்கள் மட்டும் மாறிடுச்சு, டெக்னாலஜி மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஜென்ம லக்னத்தை வச்சு நம்ம பாரம்பரிய முறையில் ஜாதகம் பார்க்கும்போது வர்ற பலன் வந்து எப்படி துல்லியமாக இருக்கும்? இந்த கேள்வி தான் ஐயாவோட மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சு அதுக்குண்டான ஆராய்ச்சியின் மூலமாக தான் உருவாக்குறது இந்த அட்சய லக்ன பദ്ധதின்ற ஜோதிட முறை. பாரம்பரியத்தை வந்து ஐயா வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. ஜென்ம லக்னம்ன்றது அப்படியே தான் இருக்குது. ஐயா வந்து அடிஷ்னலாக என்ன பண்ணிருக்காரு, அட்சய லக்னம்ன்றதை ஒன்று வந்து உருவாக்குனார். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காரு. இன்றைக்கி வந்து வயசு வந்து 30 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மேஷ லக்னத்தை அடிப்படையாக வச்சு கணக்கு பலன் சொல்லும்போது பலன் வந்து துல்லியமாக வராது. பிறக்கும் போது ஒரு மேஷ லக்னம். அப்போ அந்த 0 to 10 வயசில் என்ன நடந்துச்சோ அந்த நிகழ்வு தான் பலனாக வருமே தவிர 30 வயசுக்கு என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுது, அதை எப்படி சொல்ல முடியும்? அப்போ ஏஎல்பி லக்னம்ன்றது என்னதுங்க? பிறந்தது மேஷ லக்னம், இப்போ 30 வயசு, அப்போ 2 கட்டம் தள்ளி லக்னத்தை போடுங்க, 3வது கட்டத்தில் ஏஎல்பி லக்னத்தை போடுங்க. இதுதான் ஐயா கண்டுபிடிச்சது. இது கண்டுபிடிக்க எத்தனை வருஷங்களான ஆராய்ச்சி இருக்கணும், பல லட்சக்கணக்கான ஜாதகங்கள். இப்போ நீங்கள் மேஷம், ரிஷபம், மிதுனத்தில் லக்னமாக வச்சு நீங்கள் பலன் சொல்லும்போது வரக்கூடிய பலன்கள் வந்து அவ்வளோ துல்லியமாக இருக்கும், கால அளவுகளோட சொல்ல முடியுங்க. இதுதான் வந்து அட்சய லக்ன பദ്ധதி. இதை வந்து டெஸ்டடு, நம்ம இன்ஜினியரிங் ஒன்று சொல்லுவாங்க, இது வந்து டெஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, டெஸ்டட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்பகத்தன்மை. இதை வச்சு பாரம்பரிய முறை மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏகப்பட்ட விதிமுறைகள்லாம் கிடையாது. 5 விதிமுறை, எளிமையான விதிமுறைகள். அதே மாதிரி ஐயா கண்டுபிடிச்சிருக்கிற சாஃப்ட்வேர் பாமரனும் அழகாக யூஸ் பண்ண முடியும். ஏஎல்பி அடிப்படை தெரிஞ்சுட்டு போதும், நம்ம வந்து இதில் வந்து சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த காலத்து மாதிரி நம்ம ஜாதகனோட தூக்கிட்டு அலையணுன்ற அவசியம் கிடையாது. டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், இதை மட்டும் அந்த சாஃப்ட்வேரில் ஃபீட் பண்ணால் உங்கள் ஜாதக கட்டம் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அடிப்படை படிச்சிருந்தீங்கன்னா இதை போட்ட உடனே 12 பாவத்துக்கு உண்டான பலனை வெறும் காலி கட்டத்தை வச்சு நீங்கள் சொல்லிட முடியும். ஆச்சரியமாக இருக்கா? ஆமாங்க, 15 நாளில் சொல்லலாம் நீங்கள். பட் என்னன்னாக்கா நீங்கள் உள்வாங்கணும். அதுக்கு தான் வந்து காலை 4:30 மணிக்கு கிளாஸ், அதிகாலையும் பிரம்ம முகூர்த்தத்தில் கிளாஸ் வைப்பாங்க. அவ்வளோ அற்புதமான கிளாஸ் ஆச்சுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைம் வந்து கொடுத்த டைம் கரெக்டாக அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அட்சய லக்ன பத்தியில் குருநாதரோட முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் விதி என்னன்னாக்கா, ஒருத்தர் வந்து டைம் கொடுக்குறாருன்னா அந்த டைம் சரியான முதல்ல செக் பண்ணணும்.
ஈவன் 5-10 நிமிஷம் மாறினா கூட பலன் மாறிடும் இல்லைங்களா? அப்போ நம்ம அட்சயலக்கண பద్ధதி ஜோதிட முறையில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒருத்தர் வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறோன்னா, அந்த டைம் வந்து சரியான முதற்கொண்டு நம்ம கால்குலேட் பண்ணி, அதுக்கப்புறம் சொல்கிற பலன் வந்து மிக துல்லியமாக இருக்குங்க. அச்சு பிசறாம கால அளவுகளோட இந்த நேல், இந்த வருஷம், இந்த மாதம், இந்த நாள், இத்தனை மணி, இத்தனை செகண்டில் ஒரு நிகழ்வு நடக்கும்னு நம்ம எழுதி கொடுத்தா உறுதியாக நடக்கும், மிஸ்ஸே ஆகாதுங்க. அப்போ ஏன் இன்னும் லேட் பண்ணுறீங்க? வர ஜூன் 13ஆம் தேதி அட்சயலக்கண பദ്ധதி ஏஎல்பி அடிப்படை ஜோதிட வகுப்பு ஆரம்பிக்குதுங்க. உங்கள் பேரை முன்பதிவு செஞ்சுட்டு வகுப்பில் கலந்துக்கோங்க. 15 நாளில் உங்கள் வாழ்க்கையை மாறதை நீங்களே பார்க்கலாம். இத்தகைய அற்புதமான அட்சயலக்கண பദ്ധதி அப்படின்ற ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் சிலம்தாத நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். வாங்க உங்களை வகுப்பில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.